மீனம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள். மே மாதத்தின் 2வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மேஷ ராசியில் அமர்ந்திருக்கிறார். 14ஆம் தேதி ரிஷபத்திற்கு இடம் மாறுகிறார். செவ்வாய் மீன ராசியில் இருக்கிறார். புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேஷ ராசியில் அமர்ந்திருக்கிறார். ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கிறார். கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சந்திரன் இந்த வாரம் ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். கன்னி, துலாம், விருச்சகம், தனுஷு ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம், யாருக்கு பண வரவு, யாருக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும் என்பதை இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூரியன் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் வீட்டில் பார்ப்பதால் முகம் தெரியாத பெண்களிடம் எச்சரிக்கையாக பழகுவது மிகவும் நல்லது. கடன் கொடுக்கும்போது எழுதி வாங்கி கொடுங்கள். அடுத்தவர் பேச்சை கேட்டு குடும்பத்தில் குழப்பம் செய்யாதீர்கள். சந்திரனின் நகர்வுகள் சில யோகமான பலன்களையே உங்களுக்கு கொடுக்கும். வியாபாரம் வெற்றிகரமாக நடந்து மிகப்பெரிய லாபத்தை அதிகரித்து கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடக்கும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 1ஆம் வீட்டை பார்க்கிறார். அதனால் எதிர்ப்புகளை மீறி நினைத்ததை சாதிப்பீர்கள். அரசு ஊழியர்கள் அக்கறையுடன் வேலை பார்க்க வேண்டும். சிலருக்கு வேலை மாறுதல்கள், பதவி உயர்வுகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் பெறுவீர்கள். புதன் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் வேலை தேடியவர்களுக்கு நல்ல செய்திகள் இப்பொழுது வந்து சேரும். புதிய ஆர்டர்களை பெறுவதில் வெற்றி அடைவீர்கள். அரசாங்க ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும் சந்தர்ப்பம் உண்டாகும். குரு 3ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். அதனால் மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் ஊழியர்கள் பணி செய்ய வேண்டும். அதிக ஆசை ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சுக்கிரன் 2ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். அதனால் பிரிந்து போன உறவுகளை சேர்ப்பதில் முனைப்பு காட்டுவீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு திருமண ஏற்பாடு செய்யும் சந்தர்ப்பம் உண்டாகும். மனைவியின் செயல்களால் பெற்றோர்களின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சனி 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் சிறப்பாக நடக்கும். கட்டுமான தொழில் அதிக கவனத்தை செலுத்துவீர்கள். மணல், செங்கல் விற்பனை நல்ல லாபத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ராசியில் அமர்ந்திருக்கும் ராகு இனம் தெரியாத சோகத்தை ஏற்படுத்துவார். சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் கேது குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குவார். அதனால் நீங்கள் கவனத்துடன் செயல்படுவது மிகவும் நல்லது. அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.